அமித்ஷா பூத் கமிட்டி மாநாட்டுக்கெல்லாம் வருகிறார். ஆனா இந்தியாவினுடைய ஒரு பவர்ஃபுல் மேன், 2வது பவர்ஃபுல் மேன் பூத் கமிட்டி மாநாட்டிலலாம் வந்து உட்கார்றாருன்னா என்ன திட்டம் இருக்கு? கட்சியில எப்படியாவது ஆட்சி கொண்டு வரணும், கூட்டணி எப்படியா ஆட்சி கொண்டு வரணுங்கிற ஒரே திட்டம் தான். அவர் தெளிவா ஓப்பனா சொன்னாரு. எங்க ரகசியமா சொன்னாரா, மறைச்சு சொன்னாரா, ஆஃப் த ரெக்கார்ட் ஏதாவது பேசினாரா? 2026 திமுக ஆட்சியை வீழ்த்தணும், நம்முடைய கூட்டணி ஆட்சிக்கு வரணும், ஒரு ஓப்பனா சொல்றாரு. இதுல நீங்க 10 முறையும் சொல்லிட்டாரு. நீங்க திடீர்னு எதுக்கு சார் அடிக்கடி வராரு? அடிக்கடி இதுக்கு தான் வராரு. மீண்டும் மீண்டும் அந்த விவாதத்துக்கு பதில் சொல்லாமல் மீண்டும் அதுக்கு விட்டே போறாரு. மீண்டும் அதை விவாதத்துக்கு விட்டே போயிட்டு மீண்டும் விவாதம். உங்க யாருக்கும் வேற தலைப்பு கிடைக்கல. இவ்வளவுதான் பிரச்சனை. நான் வந்து நாங்க படிச்சுட்டு போலாம். நாங்க மட்டும் வாங்க 15 கோடி வாங்கினோம். இந்திய கம்யூனிஸ்ட் வாங்கியிருக்கு, விடுதலை சிறுத்தைகள் வாங்கியிருக்கு, முஸ்லீம் லீக் வாங்கியிருக்கு. யாரு சொன்னாரு? அதை யாரா பேசுறீங்களா? விவாதம் பண்ணிருக்கோம். தெளிவா சொல்றேனே. இப்போ நான் சொல்றேனே. வாங்க என்கிட்ட கேளுங்க. என்கிட்ட கேளுங்க. அது கேட்கலாம் சார். வாங்க பேசுவோம். இல்ல சார். இல்ல சார், என்னங்க இது தமிழ்நாட்டில் தேவையற்ற விவாதத்தை ஏற்படுத்துகிறது. அதிமுக பாஜக கூட்டணி ஜெல்லாலன்றாங்க, பிரச்சனைன்றாங்க. இத சொல்லிட்டு போயிடுங்க. அண்ணாமலையை சொல்ல வச்சிருக்கீங்க, நீங்களும் சொல்லிட்டு போயிடுங்க. இந்த தலைப்பை தீர்மானிச்சது நீங்களா நானா சொல்லுங்க? நான் தான் கேட்டேன். இந்த தலைப்பு நீங்க கேட்டீங்களா நான் கேட்டேன்? இவ்வளவுதான் எளிமையான. அப்ப நீங்க வாங்க முத்தரசனை பத்தி கேளுங்க. நான் மாட்டேன்னு சொல்ல போறேன்னா சார் என்ன சார் ஆளுக்கு 15 கோடி கொடுத்தாலும் டிஎம்கே காசு கொடுக்குது, என்ன சார் இது நேரடியாக கொடுக்க கரெக்ட் தானே? இந்தியாவில் வாங்க கேட்போம். விவாத பொருளை நீங்க ஆக்குறீங்க, அவர் ஆக்கல.